இன்றைய தினம் ஒரு சுவையான பல்வேறு சத்துக்களை உள்ளடக்கிய கேழ்வரகு புட்டு எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு ஒரு மூடி துருவிய தேங்காய், 6 பொடித்த ஏலக்காய், சிறிதளவு உப்பு, நாட்டு சர்க்கரை 200 கிராம், 300 கிராம் அளவிற்கு கேழ்வரகு மாவினையும் எடுத்து வைத்துள்ளேன். இப்பொழுது அந்த மாவினை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து உப்பும் சிறுதுளி அளவு சேர்த்து நன்றாக கிளறி கொள்ளவும். பிறகு சிறிது சிறிதாக தண்ணீரை தெளித்து மாவு உதிரியாக இருக்கும்படி பிசையவும். அடுத்ததாக அந்த மாவினை மாவு சல்லடையில் வைத்து சலித்து எடுத்துக்கொள்ளவும். இப்படி செய்வதால் மாவு கட்டிப்படாமல் இருக்கும். பிறகு அதனை இட்லி தட்டில் பரப்பி இட்லி பானையில் ஒரு 20 நிமிடம் அளவிற்கு வேக வைத்து எடுக்கவும். இறுதியாக வேக வைத்த அந்த மாவினில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவிற்கு நெய்யையும் சேர்த்து கிளறினால் ஒரு அருமையான சுவை மிகுந்த கேழ்வரகு புட்டு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.